உடனே உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. வர்ற புதன்கிழமை நிச்சயத்தை வச்சுக்கோ. உனக்கு இப்ப நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும், அவ்வளவுதானே? ஆமா. லக்ஷ்மி, அத்தை, நேத்து ராத்திரி நானும் இவரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதை கேட்டுட்டு உன் அபிப்பிராயத்தை சொல்லு. எதை பத்தி அத்தை? நியாயமா இது சக்திவேலோட புது வாழ்க்கை ஆரம்பம்னே சொல்லலாம். அனுஷ்கா நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. இவளை நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சக்திவேலுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால இவங்க 2 பேருக்கும் வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு இருக்கோம். எனக்கு இருக்கிற ஆசைக்கு உடனே இவங்க கல்யாணத்தை நடத்தணும்னு தான் ஆசை. இருந்தாலும் வெற்றிவேல் பாத யாத்திரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு நானும் மாமாவும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இன்னும் நீ இந்த பழக்கத்தை விடலையா? பட்டணத்துல படிச்சிருந்தாலும் அனுஷ்காவுக்கு என்ன பணிவு பாத்தியா லட்சுமி? உனக்கு அனுஷ்கா அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு சம்மதம் தானே? அக்கா, சஸ்பென்ஸ் வைக்காதீங்கக்கா. உடனே உங்க சம்மதத்தை சொல்லுங்க. எப்பயோ வந்த ஒரு பேப்பர் நியூஸை காட்டி உன்னை பல ஆம்பளைங்களோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்ன நம்ப வச்சுட்டா. என்னங்க? என்னம்மா லட்சுமி யோசிக்கிறத பாத்தீங்களா? ஆ, எனக்கு என்னமோ வெற்றிவேல் வந்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயத்தை வச்சுக்கலான்னு அவ சொல்ல போறான்னு நினைக்கிறேன். உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லு லட்சுமி. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நீ மட்டும்தான் சப்போர்ட்டா இருப்பியா? ஏன் நானும் லட்சுமி பக்கம் தான். லட்சுமி, உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் அத்தை. பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன் மாலை பொழுது. பேஷ் பேஷ் பேஷ். சந்தோஷ், என்னடா டிவில படமே வரல, அதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா.
என்ன ஒண்ணும் இல்ல. இந்தா காஃபி சாப்பிடு. சுட போது பார்த்து இந்தா. ம். சந்தோஷ், இன்னைக்கு அப்பா வச்ச சாம்பாரை சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எந்த ஹோட்டல் சாம்பாரை கிட்ட நெருங்க முடியாது. என்னடா எதுவா இருந்தாலும் என்கிட்ட மணிக்கணக்கா பேசுவ, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்க? என்ன ஆச்சு சொல்லுப்பா. டேய் நில்லு. என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட அப்பா மாதிரி நடந்திருக்கேனா? ஃப்ரெண்டா தானே நினைச்சு பழகிறேன். உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா, அதை நான் சால்வ் பண்றேன். என்ன எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? உனக்கு நான் இருக்கேன்டா. தைரியமா உன் மனசுல இருக்கிறத சொல்லே. அப்பா, ம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். ம் அதான் என் பிரச்சனைக்கு காரணம். அப்படியா? அப்படி என்ன செஞ்சுட்ட? நேத்துல இருந்து லட்சுமியோட கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். இன்னைக்கு கண்டுபிடிச்சு அவளை பார்க்க போனேன். லட்சுமியா? அது யார் தம்பி? உங்க தங்கச்சி பொண்ணு லட்சுமிப்பா. டேய் தங்கச்சி பொண்ணை பாத்தியா? டேய் சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேனடா. ஏன்டா என்கிட்ட சொல்ல? அங்க வந்து நீங்கள் அவமானப்படுறதுக்கா? என்னது அவமானப்பட்டியா? டேய் உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு என் தங்கச்சி ஒன்றும் மோசமானவ இல்ல. அவங்க ஒன்னும் அவமானப்படுத்தலப்பா. லக்ஷ்மி தான் முகம் கொடுத்து கூட சரியாவே பேச மாட்டேங்கிறா. டேய் சின்ன வயசுலயே பெத்த தகப்பனை எழுந்தவடா. அவ பேசுறது போய் பெருசா எடுத்துட்டு இருக்கிய. சரி என் தங்கச்சிய பாத்தியா? இப்ப அவ எப்படிடா இருக்கா? வசதியா இருக்காளா? நகை நட்டுலாம் போட்டிருக்கால? என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? என் மேல அவளுக்கு ஒன்னும் கோவம் இல்லைல்ல? தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் இத்தனை வருஷமா ஒரு நாள் கூட அவங்கள பார்க்க போல? அவளை பார்த்தா என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலடா. 4 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு புருஷனை இழந்து கஷ்டப்பட்டப்போ ஒரு அண்ணனா இருந்து எந்த உதவியும் பண்ண முடியாத பாவிடானா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் போய் அவளை பார்க்கறது? அப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதனாலதான் லட்சுமியை பார்க்க போன விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சேன். டேய் சந்தோஷ், 10 வருஷத்துக்கு மேலே நீ சிங்கப்பூர்ல இருந்தோம் அந்த லட்சுமியை உன்னால மறக்க முடியலன்னா உன் மனசு எனக்கு புரியுதுடா. உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். அப்பா, தங்கச்சி முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி என்னையும் லட்சுமியும் நீங்க சேர்த்து வைப்பீங்க? சந்தோஷ், சின்ன வயசுல பணம் இருக்கேன்ற திமிருல என் தங்கச்சியோடைய காதலை வெறுத்த. அவங்க காதலை பிரிக்க ட்ரை பண்ணி தோத்து போயிட்டா. என் பேச்ச மீறி அவ வீட்டை விட்டு ஓடி போன அதிர்ச்சியில எங்க அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் சாவுக்கு வந்த என் தங்கச்சிய ஊருக்குள்ளேயே வரவிடாம தடுத்த. அப்பெல்லாம் எனக்குள்ள தான் என்ற அகம்பாவம் அதிகமா இருந்துச்சு. இப்ப நாடியும் ஒடுங்கி போச்சு, தான்ற அகம்பாவமும் ஓடி போயிடுச்சு. என் புள்ள உன்னுடைய சந்தோஷத்துக்காக என் தங்கச்சியை நான் பார்த்து பேசுறேன். டேய், உனக்கு நான் இருக்கேன்டா.
லக்ஷ்மி உனக்கு கிடைப்பா. கவலைப்படுறதை விட்டுட்டு நிம்மதியா வந்து சாப்பிடு வா. அத்த, மாமா, என்னடா இவ உங்க வார்த்தைக்கு மறுபேச்சு பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் முடிவை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையா? என்னம்மா, என்ன உண்மை சொல்லு. அத்தை, முதல் விஷயம், சக்திவேல் உண்மையிலேயே அனுஷ்காவை விரும்புது. அத்தை, அனுஷ்கா இங்க வந்த உடனே சென்னையில நடந்த எல்லா விஷயத்தையும் சக்திவேல் என்கிட்ட சொல்லிட்டாரு. இருந்தாலும் சக்திவேல் சொல்றது உண்மையா இல்ல இந்த பொண்ணு தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தன்னந்தனியா தன் காதலனை தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்கா, அதனால இவ சொல்றது உண்மையான்னு யோசிச்சு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு மாமா. ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மை, யார் போய் சொல்றான்னு யோசிக்கிறதுக்குள்ள அனுஷ்கா நிச்சயதார்த்த தேதி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டா. இல்ல இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. லக்ஷ்மி அக்கா போய் சொல்றாங்க. சக்தி என்ன சின்சியரா லவ் பண்றாரு. சக்தி சொல்லுங்க சக்தி, நீங்க என்ன லவ் பண்றீங்களா? சொல்லுங்க சக்தி. மாமா நீங்க கேளுங்க மாமா. அத்தை நீங்க கேளுங்க அத்தை. சக்தி என்ன சின்சியரா லவ் பண்றாரு அத்தை. ஏன் இப்படி பண்றீங்க? ஐயோ, நான் சூசைட் பண்ணிக்க போனப்போ அப்ப இவர் என்ன காப்பாத்துனாரு. சொல்லுங்க சக்தி, சக்தி சொல்லுங்க சக்தி, நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல? என்ன லவ் பண்றாரு சொல்லுங்க சக்தி. மாமா நீங்க கேளுங்க மாமா, நீங்க கேட்டா சொல்வாரு மாமா. அத்தை நீங்களாவது கேளுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் கேளுங்க, அவர் சொல்வாரு. அவர் என்ன லவ் பண்றாரு. கொஞ்சமா. ஏய், அனுஷ்கா சொல்றது உண்மையா? நீ அவளை காதலிச்சியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? தலைக்கு மேல வெள்ளம் வரும்போது தத்தளிச்சு தப்பிக்கிறவன் தான் உயிர் பிழைப்பான். உன் பிரச்சனை இப்ப சபைக்கு வந்துருச்சு, இனி ஏன் மௌனமா இருக்க? உண்மையை சொல்லு. சொல்லு சக்தி. உன் விருப்பத்துக்கு மாற நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லுடா. உண்மையா சொல்ல போனா அனுஷ்காவை நான் ஃப்ரெண்ட்லியா தான் பார்த்தேன், பழகினேன். ஆனா இவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது தெரிஞ்சதும் நான் இவளை விட்டு விலகினேன். ஆனா நானே எதிர்பார்க்காம உங்ககிட்ட பேசி இவ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கினது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை எதிர்த்து பேச மனசு இல்லாம தான் என் மனசுல உள்ளது எல்லாமே லக்ஷ்மி அண்ணி கிட்ட சொல்லிட்டேன். சக்திவேல் இவளை பத்தி எல்லாத்தையும் உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். விசாரிக்க தான் இவளோட சுயரூபம் எல்லாமே தெரிய வந்தது. நான் சக்தியா உண்மையா லவ் பண்றேன். அவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நம்புங்க. எல்லாம் கூடி வர நேரத்துல எதையாவது சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இருமா லட்சுமி, நீ என்ன சொல்ல வர்ற சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நீயும் பார்க்கணுமா? மாமா, இவன் நம்ம சக்திவேல் கிட்ட மட்டும் பழகல. பணத்துக்காக ஆசைப்பட்டு
பல பணக்கார பசங்களோட பழகியிருக்கான். சக்திவேல் கிட்ட பழகுனதுக்கு காரணமே இலகுன மனசு இருக்கிற உங்களை குறி வச்சு சக்திவேலை ஏமாத்தி பணம் பறிக்க தான் இங்க வந்திருக்கான். அவ ஸ்டைல்லயே போய் அவ வழியிலேயே மடக்கிறேன்னு சொன்னது இதுதானா? இவ சொல்றது எல்லாமே போய் இதெல்லாம் மார்ஃபிங் பண்ண போட்டோஸ். சரி, ஓகே, இது மார்பிங். அப்போ இது நீங்களே பாருங்க மாமா. என்னங்க? ஐயோ, இதே அனுஷ்கா ஆபீஸ் விஷயமா மதுரைக்கு போனப்போ 2 நாள் இவ ஐயர் ஆபீசர்ஸோட தங்கி இருக்கும் போது, அதாவது தங்கி இருந்ததா போய் சொன்னப்போ சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. விபச்சார கேஸ்ல இவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இல்ல இல்ல, நீ சொல்றது எல்லாமே போய். அபாண்டமா என் மேல பழி போடாத. என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. ஒழுக்கமானவ சாபம் விட்டாதான் பலிக்கும். ஆனா நீ இவங்க சொல்றது எல்லாமே போய். சக்தியும் லட்சுமி என்ன வீட்டை விட்டு விரட்ட பாக்குறாங்க. உண்மையிலேயே நான் சுத்தமானவ. வேணும்னா இப்பவே நான் என்ன மெடிக்கலி ப்ரூவ் பண்றேன். அப்பவாது லட்சுமி சொல்றது போயின்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன நம்புங்க ப்ளீஸ். நீங்களாவது என்ன நம்புங்க அத்தை. நான் சுத்தமானவ அத்தை. அத்தை என்ன நம்புங்க அத்தை. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் மருமக இல்ல, என் மக லட்சுமி என்ன சொல்றாளோ அதைத்தான் நாங்க நம்புவோம். இனிமே நான் அத்தன் கூப்பிடுற யோகிதை உனக்கு இல்ல. லட்சுமி யாரையும் தப்பா சொல்ல மாட்டா. ஒரு தடவைக்கு 4 தடவை ஒரு விஷயத்தை நிதானமா யோசிச்சு 4 பக்கமும் விசாரிச்சுதான் அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுப்பா. சுருக்கமா சொல்ல போனா எங்க வீட்டு அண்ணன் பரவலட்சுமி. இந்த வீட்டுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பா, கெட்டதை உடனே தூக்கி வெளியே வீசிடுவா. அதான் என் லட்சுமியோட குணம். அத்தை, என் தரப்ப நியாயத்தை நிரூபிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். எப்ப ஒரு பொண்ணு தனியா தைரியமா கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் காதல வீட்டுக்கு வந்தாளோ அப்பவே உன் நடவடிக்கை மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இருந்தாலும் இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்னு நான் அதை பெருசா எடுத்துக்கல. இப்போ லட்சுமி சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே உண்மை புரியுது. உன்னோட சாயமும் வெளுத்து போச்சு. இவங்கெல்லாம் என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. சக்தி மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். இதே வசனத்தை எத்தனை தாய் தகப்பங்கிட்ட சொல்லியிருப்ப. இதுல நாங்க எத்தனாவது ஆளு? ஒரு குடும்பத்தோட முன்னேற்றமே வீட்டுக்கு வர்ற மருமக கையில தான் இருக்கு. தன்னை பெத்த அம்மா அப்பா கூட பிறந்த உறவுகளை விட்டுட்டு கட்டிக்க போற ஒருத்தனை நம்பித்தான் ஒவ்வொரு பொண்ணும் தான் பிறந்த வீட்டை விட்டு வரா. அப்படி வரும்போது கூட அம்மா கூட வர்றதில்ல. தாய் வீட்டு சீதனமா குடும்பம் நடத்துறதுக்கு கட்டில இருந்து பணத்தை சேர்த்து வைக்கிற பீரோ வரைக்கும் எடுத்துட்டு வரா. ஏன் இனிமே தன்னோட குடும்பம் தான் புருஷனோட குடும்பம் தான் முடிவு பண்ணிட்டு தான் வரா. அப்படிப்பட்ட உறவுக்கு களங்கம் கற்பிக்காம முதல்ல இங்கிருந்து போயிடு போயிடு. மாமா, வள்ளியம்மா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் என்னைக்கு என்னோட முடிவு. சக்தி, சொல்லுங்கப்பா.
இவளை கூட்டிட்டு போய் சென்னைக்கு பஸ் ஏத்தி விட்டுட்டு வா. ஆ சரிங்க ஓ